நான் கேட்டது இவனுக்கு தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. ஆனா அவர் எனக்கு கொடுத்தது டேய் யாரா அவன்? இவன் அர்ஜுன் தாஸா? இது லேடி தாஸ்ரா. அங்க பாரு அவன் முன்னாடி நின்னு ஆட்டிட்டு இருக்கான் பாரு அவன். நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. இது கைதியா இல்ல கைதி ஸ்பூஃபாடா? இன்னைக்கு நம்ம கைதி படத்தோட ரீமேக் வாந்தி படத்தை தான் வறுத்தெடுக்க போறோம். லெஸ்பியன். இது கைதி தில்லிங்க. இவர் டீ டோட்லருங்க. இது ஹிந்தி ரீமேக் கைதிங்க. குடியார கம்னேட்டிங்க. பாட்டிலா சரக்கு அடிச்சிட்டு உனக்கு பக்தி மயிர ஒரு கேடு. ஆனா எனக்கு லோகேஷ் கனகராஜ் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சுங்க. கைதி படத்துல அமலா பால் இருந்ததே மறைச்சிருக்காருங்க. என்னடா உளற? நீ வேணா கைதி படத்துல அமலா பால் இருந்ததை மறைக்கலாம். ஹிந்திக்கார மறைப்பானா? அவன் நியாயமா இருக்கான். அடுத்து ஒரு சீக்ரெட் சொல்ற கேட்டுக்கிடுங்க. அது தெரிஞ்சா நீங்க லோகேஷ் மேல கேஸே போட்டுருவீங்க. கைதி படத்துக்கு ஒரு ஐட்டம் சாங் ஆட ராய் லட்சுமி எல்லாம் வந்திருக்காங்க. ஒண்ணுமே தெரியலையே. கைதி படத்துல இன்ஸ்பெக்டர் பேஜோன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். இங்க இவனுங்க அதை பேஜோ ஆக்கிட்டாங்க. நரேன் கேரக்டர்ல தபுவ போட்டிருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சுடா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? ஜன்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? யோ லோகேஷ், நாங்க கொடுத்த அதே 150 ரூபா தான் வடக்கனும் கொடுத்திருக்கான். நாங்க கொடுத்த 150 ரூபாய்க்கு அம்புட்டும் பசங்க, அவன் கொடுத்த 150 ரூபாய்க்கு தபு, ராய் லட்சுமி, அமலா பாலு, அமலா சாஜி மட்டும் தான்டா மிஸ்ஸிங்க. நம்ம ஆளு தில்லி தட்டு நிறைய வச்சு பிரியாணி திம்பாப்ல. ஆனா இந்த ஹிந்தி வெர்ஷன் பள்ளி டயட்ல இருப்பான் போல. தட்டு நிறைய வச்சு தந்தூரி தின்னுட்டு இருக்கான். என்ன வாய் வழியா வெளில வருது. அடுத்து கைதி படத்துக்கு உயிர் கொடுத்ததும் அர்ஜுன் தாஸ்க்கு வாழ்க்கை கொடுத்த சீனே இந்த மாஸ் சீன் தான். இவனுக்கு தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. ओपन कॉन्ट्रैक्ट है पूरे 10 करोड़ का. அங்க அர்ஜுன் தாஸ் ஆக்ரோஷமா பேசினா இந்த லேடி அர்ஜுன் அஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கான். சரி அத கூட விடு. அவன் என்ன அங்க அவுத்து போட்டாட ஆடிட்டு இருக்கான். அத வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கீங்க. இவனை வீடியோ எடுத்து பார்த்து என்னடா பண்ண போறீங்க? இதுக்கு பேசாம VPN டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம்டா. ஒரு வழியா பல வருடங்கள் கழித்து தன்னுடைய ஓலா தொழில மீண்டும் கண்டினியூ பண்ண ஜெயில இருந்து வெளில வர லேடி நரேன் ஒளிச்சு வச்சிருக்கிற ட்ரக்ஸ லேடி தாஸ் ஆளுங்க துரத்திட்டு வர வெளில வந்த நம்ம போலாவை வா மறுபடியும் ஓலா ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தபு கூப்பிட, ஓலா வண்டி ஓட்டுவியாடா? என்னடா ஏ போலா? தெரியும் மேடம். உன் காது என்ன 2Gயாடா? ரொம்ப லேட்டா சிக்னல் ரிசீவ் ஆகுது. நான் கிளம்புறேன்டி, டாடா. நான் என் பொண்ணை பார்க்க போறேன்டி. சாரி போப்பா, என் பொண்ணை தாண்டி போ. மாமா கோவம் வந்துருச்சு. இவர் ஓலா வண்டி ஓட்டுற இந்த பிசி ஸ்கெடியூல்ல லேடி தாஸ் ஆளுங்க ட்ரக்ஸ தேடி வராங்க. அதனால இவர் வந்த வேலையை மறந்துட்டு ஓலா ஜாபை ரிசைன் பண்ணிட்டு இவர் அவங்களோட சேர்ந்து ராபிடோ ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. முறுக்கி பாக்குறியா தங்கம்? டே கேங்ஸ்டர், நீங்க சர்க்கஸ் கூடாரத்துல வேலை பார்த்திருப்பான் போல. இந்த தவுறான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்துல இந்த காரெல்லாம் ரோபோ மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும் பாருங்க. அந்த சீனெல்லாம் ஏதோ வருது. இவன் வண்டியை ஓட்டிட்டு அமேசான் காட்டுக்கு போயிட்டான் போல. சிறுத்தை எல்லாம் வருது. சரி சிறுத்தையோட ஏதோ ஒரு பயங்கரமான சண்டை காட்சி இருக்கு போல அப்படின்னு நினைச்சா அவன் இறங்கி வரதுக்குள்ளேயே அது தப்பிச்சு ஓடிடுது. கர்மா என்ன இப்படி நாருது?
ஒரு சிறுத்தையாலேயே உன் கெட்டப்ப பார்க்க முடியலையே, மனுஷ பயலுக எங்களை பத்தி யோசிச்சிங்களடா. படுபாவி பசங்க கைதி படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி கழிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம ஆளுக்கு சண்டை போடுறதுக்கு முன்னாடி குங்குமப்பூவை சப்புற பழக்கம் இருக்கு. विमल சொல்லுங்க நாக்கிலே குங்குமப்பூ. அடே பேயில போமா இலே இந்த பாருல தலைவர் வந்து வேற லெவல்ல இருக்கிறாரு. Many hours later. ஆஹா திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. ஓரின சேர்க்கைக்கு இளைஞர்களை அழைத்து நகை பறித்த கேரள இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். நம்ம அர்ஜுன் தாஸோட அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள மாட்டிட்டு இருப்பான். அதனால அர்ஜுன் தாஸ் ஸ்டேஷன் உள்ள ஏறி குதிச்சு போவாப்ல. அப்படியே இந்த வாந்தி படத்துக்கு வந்தீங்கன்னா இந்த லேடி அர்ஜுன் ஸ்டேஷன்ல ஏறி குதிச்சு அவனோட கே ஃப்ரெண்டோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து இப்ப நம்ம ஓலா டிரைவர் எந்த லொகேஷன்ல போயிட்டு இருக்காருன்னா, ஓலா வண்டியை ஓட்டிட்டு அவனுங்க ஊர்ல இருக்கிற ஈசா மையத்துக்கு போயிட்டாப்ல. அங்கேயும் வந்துட்டாங்க லேடி அர்ஜுன் தாஸ் ஆளுங்க. அப்புறம் என்ன, அங்கேயும் ஒரு குரங்கு சேட்டை தான். அப்புறம் பக்கத்துல இருக்கிற சூளத்தை எடுத்து எல்லா சூத்துலயும் குத்தி மூலத்தார வச்சிட்டு இருக்கான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன். இவனுங்க வந்த லாரிய காட்டுக்குள்ள பார்க்கிங்ல விட்டுட்டு இதுங்க கார்ல வருதுங்க. இவன் ஏர்ல வரான். உங்க அம்மால தூக்கி சொருகணும் உங்க அம்மால. நம்ம தமிழ் வருஷன் கைதி படம் ஒரு நைட்ல நடந்து முடிஞ்சிரும். இங்க விடிஞ்சிருச்சு. அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்புறம் எப்படி தூக்குறது? ஏன்டா இப்படி விடிய விடியவாடா குரல் வித்த காமிப்பிக்க? ஒரு மனசாட்சி வேணாமாடா? சரி, இப்ப இந்த ஓலாக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் லாரி ஓட்டினா, அப்புறம் ராபிடோ ஓட்டினா, இப்போ ஏதோ ஜீப் எடுத்துட்டு கிளம்புறான். டே, எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்கடா, இவன் கேங்ஸ்டரா இல்ல கேப் டிரைவரா? போலீஸ பக்கத்துல வச்சுட்டே நீ ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கியே, இவனும் நம்மள மாதிரி 100 ரூபா கொடுத்திருப்பான் போல. பெறப்பட்ட பேடிஎம் தொகை 150 ரூபா. படம் பார்க்க வந்த வடக்கு அப்பாவி ஆடியன்ஸ்ல இருந்து புடிங்கிருக்காங்க. நீங்க எல்லாரும் கைதி 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த வடக்கனுங்க கைதி 2 படத்தை இந்த வாந்தி படத்துல சேர்ந்து கக்கிட்டாங்க. நம்ம வாந்தி படத்தோட ஹீரோ ஏதோ ஒரு ஊர்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேங்ஸ்டருங்க. கேங்ஸ்டர்னா சாதாரண கேங்ஸ்டர் இல்ல, அந்த ஊர்லயே அவர் தான் பெரிய டானாமா. நில்லுமா 20க்கு மேல போறது ஓவர் ஸ்பீடு, ஃபைன் கட்டு. யாருது? நம்ம ஆளு மாதிரி இருக்கா? நம்ம ஆளேதான். ஏய் நாக்குல கேசரி, அவன் நம்ம ஆளு, அவளை விடுறா. ஓகே பாஸ். இந்த கல்ச்சர்ல போறவன் கேங்ஸ்டரா இருக்கிற ஊர்ல நம்ம அமலாபால் டாக்டரா இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் நாக்குல கேசரி எடுத்து நக்கிட்டு எதிர்ச்சியா ஒரு ஆள் வீட்டுக்குள்ள போய் முதிர்ச்சியா இருக்கிற ஒரு ஆளு மண்டையில துப்பாக்கி வச்சோன்ன அதிர்ச்சியா ஒரு அம்மா வெளில வருது. என்னடி இங்க நிக்கிற? வந்து குந்து. வந்துட்டேன், ஜாலியா போலாமாமா. நம்ம ஆளு ஊர்லயே பெரிய பொறுக்கி. இந்த ஒரு குவாலிபிகேஷன் போதும்ல பொண்ணுங்களுக்கு பிடிக்க. இதுங்க 2 பேருக்குள்ள காதோல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எதிர்ச்சியா ஒரு நாள் கங்கை கரையோரம், பாரி நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப, இனிமே இந்த நாக்குல கேசரி போடுறது இதெல்லாம் விட்டுருவன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம ஓலாக்காரி சொல்ல, நம்ம போலாவும் சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. நம்ம போலா இனிமே ஓலா ஓட்ட மாட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஆப்போனன்ட் கேங்ஸ்டர் ஆளுங்க தன்னோட கேங்க கூட்டிக்கிட்டு கடல் வழியா நம்ம ஹீரோவை காயடிக்க வராங்க. இதுக்கப்புறம் அங்க நடந்த சண்டையில நம்ம ஆளு சம்பவக்காரனா மாறி பல வருஷம் ஜெயில இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இதனால நம்ம போலாக்கு தன்னோட ஓலா தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு. அமலாபாலும் போய் சேர்ந்துருச்சு. அதோடைய குட்டி மட்டும் ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல அனாதையா சுத்திட்டு இருக்கு. ஹலோ, யாரே நீ? ஹலோ டாடி. போன் ஐடி. இந்த அம்மளி தும்மளிக்கு நடுவுல இவருடைய குட்டி போலாவை பார்த்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. சரி, ஒரு வழியா படத்தை முடிச்சு தொலைஞ்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா படம் முடிஞ்சிருச்சு. பார்ட் 2க்கு லீடு கொடுக்க வடக்கு ரோலக்ஸ்லாம் வந்துட்டாப்ல. மொத்தத்துல இந்த வடக்கு கைதி ரீமேக் தமிழ் வெர்ஷன்ல கைதி, ஹிந்தில பாக்குறவங்களுக்கு புடிங்கிரும் பேதி.